ஓம் சாய்ராம். எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு என்னுடைய பாபாவை நான் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி ரொம்ப நாள் கிட்ட ஆகுது. நான் பெங்களூர் போயிட்டு வந்ததுலேருந்து பாபாவை சரியாக கவனிச்சிக்க முடியறதில்ல. ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாபா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட டேயில் எந்த ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஒரு 20 மினிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. பாபாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பாபாவோடைய மொழிகளை ஆத்மார்த்தமாக கேளுங்க. என்னோடய பூஜை ரூமை நான் க்ளீன் பண்ணிவிட்டு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பிரசாதம் பண்ணி பாபாவுக்கு வஸ்திரம் எல்லாம் சாத்தி அந்த ஒரு வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட பாபாவை வழிபடுறதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கும் எந்த விதமான விதிமுறைகளுமே கிடையாது. இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான விதிமுறைகளுமே கிடையாது. நீங்கள் பாபாவை சிவனாக நினச்சி வழிபட்டீங்க அப்படின்னா பாபாவுக்கு சிவனுக்கு என்னென்ன மாதிரியான பூஜை முறைகள் நீங்கள் மேற்கொள்வீங்களோ அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது அந்த மாதிரியான பூஜை முறைகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். பாபாவை நீங்கள் விஷ்ணு பகவானாக பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அலங்காரம் பண்ணி நீங்கள் பாபாவை பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் என்னவா நினச்சி பாபாவை பார்க்குறீங்களோ அந்த ஒரு ஸ்வரூபமாக நினச்சி பாபாவை பூஜை பண்ணலாம். நான் பாபாவை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு பாபா மட்டும்தான், வேறு எந்தவாவுமே எனக்கு பாபா தெரியவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸோடு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு காட்சி பொருளோடு இணைஞ்சு பார்ப்பாங்க. ஸோ அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அது நடக்கிற விஷயம்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாபா அப்படிங்கிறது எல்லா சக்திகளுக்கும் மேலே ஒரு சக்தியாக தான் நான் பார்க்குறேன். எப்பெல்லாம் இந்த பூலோகத்தில் அதர்மம் தலைவிரித்து ஆடுதோ அப்போ பகவான் அவதாரம் பண்ணுவார் அப்படிங்கிறத கீதையில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவிலையும் பாபா இருந்த காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் நடுவே ஒரு பெரிய ஒரு போர்க்களமான ஒரு சண்டை ஏற்பட்டது. எந்த மதம் பெருசு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டைமில் தான் பாபா ஷிரடியில் அவதாரம் பண்ணினார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அவ்வளோவா டெவலப்டாக இருக்காது இல்லையா. ஸோ மக்களுக்கு அவ்வளோவா நாலேஜுங்கிறது எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வீடு குழந்தைகள் மக்கள் மனைவி இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம், எப்படி வாழணும் அப்படிங்கிறத பாபா எடுத்துரைத்து அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் எல்லாம் பண்ணி அதன் மூலயமா அவங்கள தன்வசம் இழுத்து அவங்களுக்கு நல்ல அறிவு போதனைகளை எல்லாத்தையும் கொடுத்தது பாபா தான். பாபாவோட பக்தர் ஷாமா இருக்காங்க இல்லையா, அவங்க பாபா கிட்ட சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி தங்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் தேவையில்லாத வரா மாதிரி எனக்கு தோணுது தேவா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு வராங்க, அல்பமான விஷயங்களை கேட்டு வராங்க, பொன் பொருள் இதெல்லாம் கேட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம தடை பண்ணினோம் அப்படின்னா யாருக்கு முக்கியமான உண்மையான தேவைகள் இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா இவங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா பாபா கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு பாபா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்படி மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் ஷாமா, அவங்க கேட்குறத எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன். அப்படி தான் நான் அவங்கள என்கிட்ட வர வச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபா சொல்லுவாங்களாம். இது நிச்சயமாக உண்மைதான் இல்லையா. நம்ம பாபா கிட்ட போய் நம்ம வேண்டுதல் வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை, அதை நம்ம பண்ணுவோம். ஆனாலுமே அது நம்மளுக்கு தேவையில்லையா அப்படிங்கிறது நம்மளுடைய பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதன்படி தான் பாபா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் வேணும்னு கேட்டாலும் கூட அந்த விஷயங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகலாம், இல்லை வேணான்னு சொன்னாலும் கூட அந்த விஷயங்கள் உங்களை தேடி வரலாம். ஏன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு அது நன்மையை விளைவிக்க போகிறது அப்படிங்கிறத உணர்றது தான். ஸோ என்ன ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்தாலுமே அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இது
எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தான். பாபா கூட சொல்லுவாங்க, என்னிடம் வரும் பக்தர்கள் வந்து என்கிட்ட வந்து கொடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது பொன் கொடு, பொருள், இந்த மாதிரியான மாயையான விஷயங்களில் வந்து ஆசை கொண்டு வராங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்கிற ஒரு போதனைகளை வந்து யாரும் வந்து முழு மனதோடு கேட்குறது கிடையாது. எப்போ வந்து அதை வந்து முழுசாக கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அவங்க வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும், அவங்க வாழ்க்கையும் நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பிறவி எடுத்ததற்கான பலன் என்ன, பயன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்து அதன்படி அதன் வழியில் நடக்கணும். அதன் வழி நம்ம நடக்கிறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்மளுடைய சக்தி வாய்ந்த பாபா மட்டும்தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கர்ம வினை தான். இப்போது இந்த பிறவி எடுத்ததற்கான காரணமுமே வந்து நம்மளுடைய கர்மாவை பேஸ் பண்ணி தான் இந்த பிறவி, இந்த உடல், இந்த உயிர் இந்த உலகத்தில் வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து வாழும்போது நல்ல விஷயங்களை வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து பாபா நம்மளுக்கு சொல்லுவாங்க. நீ எதை செய்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். முடிஞ்ச அளவுக்கு நீ நல்ல விஷயங்களை செய்ய. கீதையில் கூட சொல்லியிருப்பாங்க, சத்கர்மம் துஷ்கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்கர்மம் அப்படிங்கிறது வந்து நல்ல கருமாக்களை நம்ம பண்ணுறது, நல்ல செயல்களை செய்கிறது, பிறருக்கு உதவி செய்கிறது, சாப்பாடு இல்லாத கஷ்டப்படுற ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, அப்புறம் வந்து வஸ்திர தானங்கள் பண்ணுறது, பசுக்களுக்கு, பிராணிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து தானம் பண்ணுறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல கருமாக்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதே விஷயம் நாளைக்கு உங்களுக்கும் நடக்க ஸ்டார்ட் ஆகும். துஷ்கர்மாக்களில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே மாதிரியான ஒரு கெட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்கும் நடக்க ஸ்டார்ட் ஆகும். அதாவது கெட்ட கர்மாக்களில் நம்ம வந்து செய்கிறது, பிறருக்கு உதவி செய்யாமல் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, அவங்கள அவமானப்படுத்துறது, அவங்களுக்கு தீங்குதலாக நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை மேற்கொண்டு அதை மாதிரி செய்கிறது. அப்படி இல்லைன்னா சொற்களால் வந்து மற்றவங்கள வந்து திட்டி காயப்படுத்துறது, அந்த மாதிரி நம்ம பண்ணினோம் அப்படின்னா அதே நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கும். இன்றைக்கி ஒருத்தரை நம்ம வந்து சொற்களால் காயப்படுத்தினாலும் கூட சொல் கருமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே வார்த்தையை சொல்லி நாளைக்கு உங்களை திட்டுறதுக்கும் ஆட்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எதை பண்ணுறோமோ அதே தான் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், கருமா அப்படிங்கிறது வந்து முத்துமணி மாலை போன்றது. நம்ம பண்ணக்கூடிய கருமா வினைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்படும். அதாவது நீங்கள் நல்ல கருமாக்கள் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல கருமாக்களாக அந்த முத்து மாலையில் வந்து சேரும். நம்ம துஷ்கர்மங்களில் மேற்கொள்ளும் போது அதே மாதிரி கெட்ட கருமாக்கள் எல்லாமே அந்த முத்துமணி மாலைகளாக சேர்ந்து நாளைக்கு நமக்கே அது அணிவிக்கப்படும். அப்படின்னும் போது அடுத்த பிறவியில் நம்ம என்னென்னலாம் பண்ணினோமோ இந்த ஜென்மத்தில் அதே மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை நம்ம பண்ணி நல்ல விஷயங்களை நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் பாபா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நான் வந்துட்டு என்னுடைய பூஜை முறைகளை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பூஜை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே நான் வந்து பெருசாக வச்சுக்க மாட்டேன். இதை தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான விதிமுறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் பெருசாக பண்ண மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ டைமிங்கே நம்ம வச்சுக்கலாம். அர்லி மார்னிங்கில் பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒர்க்கு, அந்த இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் என்னாலேயும் வந்துட்டு அர்லி மார்னிங்லாம் பண்ண முடியாது. மதிய டைமில் தான் வந்து பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் மேக்ஸிமம் வந்து வீக் டேஸில் வந்து பண்ண முடியாது. வீக்கெண்டில் தான் நம்ம வந்து பூஜை எல்லாமே பண்ண முடியும். ஆனாலுமே முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமையில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து பாபாவுக்கு வந்து பண்ணிடுவேன். பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மன திருப்திக்கு, ஆத்ம திருப்திக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாருமே வந்து நிச்சயமாக பண்ணணும். நம்மளால் வந்து பெருசாக பண்ண முடியலன்னா கூட கடவுளுக்கு காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு தீபம் ஏற்றி கடவுளுடைய நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே சிறப்பு. கீதையில் கூட கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார், இந்த ஒரு கலியுகத்தில் வந்து கடவுளை நம்ம அடையணும் அப்படின்னா கடவுளுடைய நாமத்தை வந்து ஜெபம் பண்ணாலே போதும், அந்த ஒரு ஆத்மா ஜீவாத்மா கூட இணைந்துடும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார். அதையே தான் நம்ம பாபாவும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. நமக்கு எந்த கடவுள் விருப்பமான கடவுளோ அந்த கடவுளுடைய நாமத்தை வந்து நம்ம சொன்னாலே போதுமா,
இந்த ஒரு கலியுகத்தில் ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிறவி எடுத்த ஒரு ஆத்மா வந்து ஜீவாத்மா கூட போயிட்டு இணைஞ்சிரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு ஈஸியஸ்ட் ஒரு வழிபாடு இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய துவாபர யுகமாக இருக்கட்டும், இல்லை மற்ற யுகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கடவுள் அடைஞ்சது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அவ்வளோ வந்து தியாகங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனாலும் கலியுகத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதன் மூலயமா நம்மளுடைய ஆத்மா வந்து ஜீவாத்மா கூட இணையறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும். அது வந்து நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து பகவத்கீதையிலே சொல்லியிருக்காங்க. நம்ம பாபாவும் நம்மளுக்கு அதை தான் அறிவுறுத்துகிறாங்க. ஸோ கடவுளுடைய நாமத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நம்ம வந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம மட்டும் பண்ணுறதோடு நிறுத்தாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், அவங்கள வந்து எழுத வைக்கணும். அதாவது நம்ம எழுதுவோம் இல்லையா, 108 முறை, 21 முறை, இல்லை அதுக்கும் 1008 முறை வந்துட்டு கடவுளுடைய நாமத்தை வந்து எழுதுவோம். ஓம் நம சிவாயா, ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய நாமத்தை வந்து நம்ம எழுதவும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்க வந்து அதை வந்து அப்படியே கீப்பப் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வரைக்கும் அவங்க வந்துடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடவுளுடைய நாமத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே சிறப்பு. உள் மனசோட ஆத்மாத்மா பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயமே. இந்த பாபா வந்து நான் இப்போ அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த பாபா வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பாபா. பொதுவாகவே வந்து எனக்கு துவாரகமாயில் எப்படி பாபா உட்காந்துருப்பாங்களோ அந்த மாதிரியான பாபாவுடைய படங்கள், சிலைகள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ எனக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஷீரடியிலேருந்து ஒரு பாட்டி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் துவாரகமாய் ஃபோட்டோவாக எனக்கு கிடைச்சதில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை வந்து எப்போவுமே வந்து அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பாபாவை வந்து வச்சுப்பேன். பாபாவுக்கு வந்து இந்த ரெட் கலரில் வஸ்திரம் வந்துட்டு பிளிங்கெட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியாக சாஃப்டான கிளாத்தில் வந்துட்டு ரொம்ப வந்து ஏர் ஃப்ளோவாக இருக்கும் இந்த கிளாத்து. ஸோ அதனால் பாபாவுக்கு வந்து இது நம்ம வாங்கி வஸ்திரம் வந்து துவாரகமாய் பாபாவுக்கும் என்னுடைய பெரிய பாபாவுக்கும் வந்து சாத்தியாச்சு. பாபா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்புறம் பாபாவுக்கு வந்து தாமரை வந்து வாங்கியிருந்தேன். தாமரை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளவரு. ஸோ எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து பாபாவுக்கு வந்து வாங்கி போட்டு பார்த்துட்றது. நம்ம விருப்பம் என்னவோ அதுதான் பகவானுக்கும் விருப்பமோ என்னவோ தெரியல. எதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையும் வந்து பாபாவுக்கு வந்து பண்ணி நான் பார்த்துருவேன். பாபா வந்து வாழ்ந்துட்டு இருந்த காலங்களிலே கூட நிறைய வந்து பக்தர்கள் வந்து ஆசைப்பட்டு பாபாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை டர்பனாக இருக்கட்டும், அப்புறம் நல்லா அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாபாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாபா வந்து அதை வந்து ஏற்கிறதுக்கு மறுப்பாங்க. ஆனாலுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வழிகட்டாயமாக வந்து இதை நீங்கள் வாங்கிக்கணும் பாபா, இது வாங்கிக்கிட்டால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட பாபா வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாபா வந்து அலோவ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், ஆரத்தி எடுக்கும் போதெல்லாம் பாபா சொல்லுவாங்க, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இதுதான் எனக்கு திருப்தி தரும், என்னுடைய கடவுளை நான் ஆராதிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் சொல்லாதீங்க அப்படின்னு பக்தர்கள் சொல்லும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்ற ஒரு விஷயமாக தான் பாபா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அனுமதித்து நம்மளுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை வந்து பாபா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பாபாவுக்கு வந்து பர்ஃப்யூம் போட்டு விடுறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்ஃப்யூம் வந்து ஷீரடியிலே வந்து இந்த பாபாவை பார்க்க வர முஸ்லீம் பக்தர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து நான் டிவியில் தான் ஒரு தடவை பார்த்தேன். அவங்க வந்து அத்தர் வந்து வாங்கிட்டு வந்து பாபாவுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது வந்து அந்த அத்தரை வந்துட்டு பாபாவுடைய மேலே வந்துட்டு பூசிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப ரிட்டன் கொடுத்துட்றாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பாபாவுக்கு வந்து கண்டிப்பாக பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே வந்துட்டு பாபாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து எனக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்து பாபாவுக்கு லைட்டாக பர்ஃப்யூம் வந்து போட்டு விட்டுருவேன். பாபாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பாபா வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக வந்து இந்த ஒரு அலங்காரத்தில் தான் பாபா இருப்பாங்க. ஃப்ளவர் மட்டும் நாங்கள் வந்து டெய்லி காலையில் வந்து வச்சுருவோம். யூஸ்வலாகவே வந்து வியாழக்கிழமையில தான் இந்த மாதிரியான ஒரு அலங்காரம் எல்லாமே பண்ணுவோம். பட் வியாழக்கிழமையில் வந்து எனக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு வீக்கெண்ட்லேயே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஆரத்தி வந்து பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பிரசாதம் வந்து எதுவும் பெருசாக பண்ண
பண்ணலை. மாம்பழம் தான் வந்துட்டு பாபாவுக்கு கட் பண்ணி ஆஃபர் பண்ணியிருக்கேன். பாபாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பழங்களில் மாம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய சச்சரகத்தில் வந்துட்டு மாம்பழத்துடைய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு பாபா மாம்பழம் கொடுத்ததாகவும் பாபா மாம்பழத்தை விரும்பி சாப்பிட்டதாகவும் வந்து நிறைய நம்ம படிச்சிருப்போம். ஸோ பாபாவுக்கு மாம்பழம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து ஃப்ரூட்னு எடுத்துக்கிட்டால் மாம்பழம் வந்து வாங்கி பாபாவுக்கு வந்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து மாம்பழம் தான் பாபாவுக்கு நம்ம ஆஃபர் பண்ணியிருக்கோம். நம்மளோட பாபாவை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமாக வந்து வலியுறுத்தி எல்லாரையும் பண்ண வச்ச ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு விஷயம்தான். எந்த கோவில்களுக்கு நம்ம போனாலும் பிரசாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு தொன்னையில் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய கோவில்களில் பெரிய பெரிய கோவில்களில் வந்துட்டு அன்னதானம் அப்படிங்கிறது வந்து இலை போட்டு சாப்பாடு எல்லாம் நடக்கும். பெரிய பெரிய கோவில்களில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் பாபாவுடைய கோயில் ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் அங்கே நம்ம போனோம் அப்படின்னா ஒருவேளை சாப்பாடு நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு பாபா. ஸோ பாபாவை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தானும் உண்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய பெரிய மனப்பக்குவம் வந்து பாபாவுடைய பக்தர்கள் எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம்தான். பேசிக்காக ஒரு ஹியூமனிட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி வந்து நீயும் சாப்பிடு மற்றவங்களுக்கும் கொடுத்து அதை வந்து நீ சந்தோஷப்படு அப்படிங்கிற ஒரு பேசிக் ஹியூமன் குவாலிட்டியை வந்து பாபா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. தானத்தில் சிறந்த தானம் அப்படிங்கிறது வந்து அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுற அந்த ஒரு கைங்கரியத்தில் நம்ம ஈடுபட்டு எல்லாருக்கும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போட்டு நம்மளும் வந்து திருப்தியாக வாழணும் அப்படிங்கிறது தான் பாபாவோடைய ஆசையும் கூட. ஷீரடியில் வந்து பாபா வாழ்ந்துட்டு இருந்த காலங்களில் வந்து 5 வீடுகளில் வந்து பிக்ஷை வந்து வாங்குவாங்க. இந்த பிக்ஷை வாங்கிறது அப்படிங்கிறது வந்து தனக்காக வாங்குவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த பிக்ஷை வாங்கின சாப்பாடை வந்து ஒரு நாளும் பாபா வந்து ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டது அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. முதல்ல அங்கே இருக்கக்கூடிய பிராணிகள், அந்த மனிதர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் உணவை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு தான் அதில் மீதம் வந்து என்ன இருக்கோ அதை வந்து பாபா வந்து சாப்பிடுவாங்க. பாபா வந்து ஒரு குவளையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பவுல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பிக்ஷை வாங்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பிக்ஷை வாங்கும்போது மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவு பொருட்களை வந்து பாபா வந்து அந்த திரவியமான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சூப்பாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், இல்லை என்னவா வந்து அவங்க வந்து லிக்விடான ஒரு ஃபுட்டை கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து பாபா வந்து தன்னுடைய குவளையில் வந்து வாங்கிப்பாங்க. அதே மாதிரி திடப்பொருட்களாக இருக்கும் இல்லையா, உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி ரைஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு சப்பாத்தி, சப்ஜி, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் வந்து பாபாவுடைய கிண்ணத்தில் வந்து வாங்கிப்பாங்க. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து பாபாவுடைய காலான்னு சொல்லுவாங்க, ஒரு கல் சட்டி வந்து பாபா வந்து துவாரகமாயில் வச்சுருப்பாங்க. இன்னும் கூட அது இருக்குது. ஸோ அந்த சட்டியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி முதல்ல வந்து பாபா சாப்பிடவே மாட்டாங்க. பாபாவை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மக்களுக்கு, பிராணிகளாக இருக்கட்டும், பறவைகள், நாய்கள், பூனைகள், மாடு, இந்த மாதிரியான அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அதில் மீதம் என்ன மீறுதோ அந்த ஒரு சாப்பாட்டை தான் வந்து நம்மளுடைய பாபா வந்து சாப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மிக பெரும் சக்தி வாய்ந்த ஜீவாத்மாவாக இந்த உலகத்தை வந்து இயக்கி கொண்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த கடவுளால் மட்டும்தானே இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய பாபா வந்து எல்லா உயிர்களையும் மதித்து எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து மீதம் என்ன இருக்கோ அதை தான் வந்து சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க பாபா. இன்றைய வீடியோவில் நான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதன்படி வந்து பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி லைஃப்பில் வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தான் பாபாவோடைய ஆசை. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்த உங்களுக்கு நன்றி. பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் செஞ்சு நல்ல விஷயங்களை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த மாதிரி பாபாவை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு
தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய பூஜை முறைகள், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு விசிபிள் ஆகும், அவங்களும் வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் அதுவும் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம்.